Hey guys, welcome back to my channel. This is reshmanrj. ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு லாங் வீடியோ போடுறோங்க. ஸோ இன்றைக்கி வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொங்கல் வரப்போகுது இல்லையா. ஸோ பொங்கல் ஷாப்பிங் vlog தான் வந்து நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ பொங்கலுக்கு இன்னும் வந்து ஒரு 2 days தான் இருக்குது. சரி ஓகே இன்றைக்காவது ஷாப்பிங் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் திருச்சி தாங்க போக போகிறேன். ஸோ எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்து கொஞ்சம் சிம்பிளாக வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெஸ்ட் சைட் தான் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ வெஸ்ட் சைட் ஸ்ரீநகரில் பார்க்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருக்கீங்க. ஸோ அங்கே போய் தான் என்ன நடக்க போகுது அப்படின்னு எனக்கே தெரியும். அண்ட் இன்னைக்கு வந்து ஒரு குட்டி டிரான்சிஷன் நான் பண்ண போறேங்க. ஸோ அது என்ன டிரான்சிஷன் அப்படிங்கிறத நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ முன்னாடிலாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நான் எங்கேயாவது கிளம்புறேன் அப்படின்னாலே வந்து மேக்கப்புக்கு ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேங்க. பட் இப்போ வந்து அதெல்லாம் கிடையவே கிடையாது. ஜஸ்ட் நான் என்னோடய ஸ்கின் கேர் ஐட்டம்ஸ் மட்டும் அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே கிளம்பிடுறேன். இதுதான் எனக்குமே வந்து இப்போ செட் ஆயிடுச்சுங்க. ஸோ தட்ஸ் இட், என்னோடய மேக்கப் முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்ம சாப்பிட்டுட்டு திருச்சி கிளம்பலாம். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பன்னீர் எக் ஸ்டஃப்டு தோசை, அப்புறம் அது கூட சாம்பார் அண்ட் சட்னி ட்ரை பண்ணியிருந்தேங்க. இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் இருக்கிறதுனால காலையிலே நான் கொஞ்சம் ப்ரோட்டீன் அதிகமாக எடுத்துப்பேங்க. ஏன்னா அப்போ தான் வந்து எனக்கு அவ்வளோவா பசி தெரியாது. அதுக்கப்புறம் எங்கள் கார்டனில் நாங்கள் வெஜிடபிள்ஸ் நிறைய பிளான் பண்ணியிருந்தோங்க. தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகா, கத்திரிக்காய்னு நிறைய பண்ணியிருந்தோம். அதில் ஃபர்ஸ்ட் கத்திரிக்காய் தான் வந்திருக்கு. அதுவும் நல்லா பெருசாக சூப்பராக வந்திருக்குங்க. சரி அதெல்லாம் பறிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் எங்கள் அத்தையும் தான் சேர்ந்து பறிச்சிட்டு இருந்தோம். நித்தனுமே வந்து பயங்கர எக்ஸைட்டடாக எங்களுக்கு ஹெல்ப்லாம் பண்ணிகிட்டு இருந்தான். அண்ட் கத்திரிக்காய் பறித்து முடித்ததுக்கப்புறம் பச்சை மிளகாவும் 2-3 வந்துருந்துச்சு. ஸோ அதையும் நாங்கள் பறிச்சிட்டு இருந்தோம். என்னதான் நம்ம இதெல்லாம் கடையில் வாங்கி நம்ம சமைச்சாலும் நம்ம வீட்டிலே ரொம்ப ஆர்கானிக்காக இதெல்லாம் கிடைக்குது அப்படிங்கிற போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சுங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒரு 12 o'clock தாங்க நாங்கள் திருச்சியே கிளம்பினோம். பொங்கல் டைம் ஆப்வியஸாக ரொம்ப கூட்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் நாங்கள் வெஸ்ட் சைட் தான் போயிருந்தோம். ஸோ வெஸ்ட் சைடில் வந்து நான் எங்கள் அன்னிக்கு ஃபர்ஸ்ட் ட்ரெஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாக்லேட் கலர் சல்வார் எடுத்தேங்க. எனக்கு என்னென்னு தெரியல, ரீசெண்ட் டைமில் வந்து ஐம் அப்சஸ்ட் வித் சாக்லேட் கலர். அது சாக்லேட் கலரில் சாரீ சல்வார் எது இருந்தாலுமே வந்து அதை தான் நான் ஃபர்ஸ்ட் போய் எடுத்துடுறேன். அண்ட் எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வெஸ்டர்ன் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மேக்ஸி தாங்க ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். இது வந்து ஒரு ஸ்லீவ்லெஸ் மேக்ஸி, பட் பார்க்கவே வந்து ரொம்ப நீட்டாக அழகாக இருந்துச்சு. ஸோ இதில் பிளாக் அண்ட் ஒயிட் ரெண்டுமே ட்ரை பண்ணேன். ரெண்டுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா அட்டாச்சு பெல்ட்டுமே கொடுத்துருந்தாங்க. ஸோ நான் ரெண்டையுமே எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் என்னோடய ஹஸ்பண்ட்க்கும் வந்து அங்கேயே நாங்கள் பர்ச்சேஸ்லாம் முடிச்சாச்சு. அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட்டே மசாலா டோர்னு ஒரு வெஜ் ரெஸ்டாரண்ட் இருந்துச்சுங்க. என் ஹஸ்பண்ட் வந்து வெஜ்ஜாக மாறினது தான் போதும், ஒரே வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட்க்கு தான் அடிக்கடி கூட்டிகிட்டு போகிறாங்க. பட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா வந்து வெஜ்லேயே நிறைய வெரைட்டிஸ் ரொம்பவே எம்மியாக இருக்குங்க. அண்ட் நமக்கு வந்து நான்வெஜ் சாப்பிட்ட ஃபீல் வரும், அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நான் வந்து நூடுல்ஸ் அப்புறம் ஸ்டார்டர்ஸ் எல்லாமே சாப்பிட்டு கிளம்பியாச்சு. டிரான்சிஷன் சொன்னாலே என்ன தான் பண்ண போகிறான்னு நீங்களாம் யோசிச்சுட்டு இருந்துப்பீங்க. ஸோ ஃபைனலி நம்ம ஜாசல் சலூனுக்கு தான் வந்தாச்சு. எஸ், நான் இன்றைக்கி ஹேர் கட் தாங்க பண்ண போகிறேன். ஒரு 3-4 years ஆயிடுச்சு நான் ஹேர் கட் பண்ணி. முடியும் வந்து அஃப்கோர்ஸ் என்னால் அவ்வளோ மெயின்டைன் பண்ண முடியல. ஸோ ஹேர் கட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் லாங் லேயர் தான் கட் பண்ண சொன்னேன். பட் கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எனக்கு பார்க்கும்போது நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட கொஞ்சம் ஷார்ட் ஆகிருச்சுங்க. பட் எனக்கு இந்த ஸ்டைல் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. யாருக்கு பிடிக்குதோ இல்லையோ எங்கள் அம்மாவுக்கு கண்டிப்பாகவே பிடிக்காதுங்க. எங்கள் அம்மாவுக்கு வந்து எப்பயுமே ரொம்ப லாங் ஹேராக இருந்தால் தான் பிடிக்கும். நிறைய பேரோட அம்மாவுக்கு அப்படி தான் இல்லையா. ஸோ பட் எனக்கு வந்து இது பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ இந்த ஸ்டைல் என்னோடய ஸ்டைல் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ நான் ஃபைனலி பொங்கலுக்கு என்ன தான் ட்ரெஸ் நான் போட போகிறேன், என்ன தான் வாங்கினேன் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோன்னா என்னோட நெக்ஸ்ட் வீடியோ பாருங்கள். பாய்.